எல்லாம் நான் சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு, கலங்கி தவிக்காத என்ற வசனத்தின்படி நான் உன்னை விசாரிக்கிறபடியால் உன் கவலையை என்கிட்ட கொடுத்துரு என்ற வார்த்தையின்படி என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளையும் நீ ஜெயமாக மாற்றும்படி தகப்பனே, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற எனக்கு எப்போதும் வெற்றியை கொடுக்கும்படி தகப்பனே, என் குடும்பத்திலே நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் கைகூடி வரும்படி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். தகப்பனே, எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமலே போவதாக. நீதிமானுக்கு விரோதமாய் நிகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசப்படுகிற எல்லா பொய்நாவுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. இயேசுனுடைய இரத்தத்துக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன். இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு விடுதலை, இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சுகம், இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு சமாதானம், இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு அதிசயம், இயேசுவின் இரத்தத்தால் ராஜ மேன்மை, இயேசுவின் இரத்தத்தால் எனக்கு ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறது. எந்த சத்துருவும் என்னை தொட முடியாது. எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஒரு வழியாக வருகிற எந்த போராட்டமாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடிப்போ. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே மறைகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் இருந்த இடத்துல இருந்த வண்ணமாக உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் ஏசப்பட தெரிவிங்க. உங்கள் குடும்பத்துக்கு எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை தெரிவிங்க. குழப்பத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், கோணலான காரியங்களை செவையாக்குறார். எல்லாரும் மனதுக்குள்ளே வாயை திறந்து உங்கள் தேவைகளை அப்பாட்ட சொல்லுங்கள். மழை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் உருக வைக்கிற கர்த்தர், எல்லா போராட்டத்தையும் முறியடிக்கிற கர்த்தர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, ஜெபத்தை அங்கீகரிக்கிறவரே, தானியேலின் ஜெபத்தை கேட்டவரே, எஸ்தரின் ஜெபத்தை கேட்டவரே, அன்னாளின் ஜெபத்தை கேட்டவரே, தாவீதின் ஜெபத்தை கேட்டவரே, யாக்கோபின் ஜெபத்தை கேட்டவரே, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் வைக்கிற தகப்பனே, இந்த நேரத்தில் இந்த வேளையில் உம்முடைய மகிமையின் கரை எங்கள் மேலே கடந்து வரும்படியாக, உம்முடைய அற்புத கரை எங்கள் மேலே கடந்து வரும்படியாக, உம்முடைய அதிசய கரை எங்கள் மேலே கடந்து வரும்படியாக தகப்பனே, தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும்படியாக, நாங்கள் விரும்புகிற காரியத்தை எங்களுக்கு தரும்படியாக, நாங்கள் எதிர்பார்த்து கண்டிருக்கிற காரியத்தை எங்களுக்கு நீ கொடுக்கும்படியாக, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேர கண்களை ஏறெடுக்கிறோம் ராஜா. இக்கட்டு வேலையிலே துணையாக இருந்தவரே, நெருக்கத்திலே பெருக்கத்தை கொடுத்தவரே, ஆண்டவரே, நெருக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற தேவ பிள்ளைக்கு மேலே உம்முடைய அதிசய கரை இப்போது இறங்கட்டும். 5:2 மணியை பிறகு பண்ணி நம்முடைய கரை இப்போது தேவ பிள்ளைகள் மேலே இறங்குவதாக. பச்சை தண்ணியை ரசமாக மாற்றி அற்புதம் செய்த உம்முடைய மகிமையின் கரம் தேவ பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கு வருமா எழும்புகிற சூழ்ச்சிகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், தவறான எண்ணங்கள், தவறான நினைவுகள், அவதூறு வார்த்தைகள், குற்றப்படுத்துதல், குறை சொல்லுதல், எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அது இயேசுவே உங்கள் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சுட்டரித்து அப்புறப்படுத்துகிறோம். உங்கள் வார்த்தையில் வல்லமை, உங்கள் வார்த்தையில் ஜீவன், உங்கள் வார்த்தையில் உயிர். கல்லான இறுதியை லகுவான இறுதியை மாறுவதாக, முரட்டாட்டங்கள் மாறுவதாக, பழிவாங்குதல் மாறுவதாக, கடிந்து கொள்ளுதல் மாறுவதாக. தேவ அன்பு, தேவ சமாதானம் ஒவ்வொரு உள்ளத்திலும் கடந்து வரட்டும் தகப்பனே. பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் தகப்பனே. மனம் இழைத்து போயிருக்கிறத நீர் அறிவீர். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும், சோர்ந்து போயிடுவனுக்கு பலனை கொடுக்கிற கர்த்தாவே, நீர் தேவ பிள்ளைகளுக்கு பலனை கொடுத்து எழும்பி பிரகாசிக்க முடியும், வெளிச்சம் கொடுக்க முடியும், ஜாதிகளை சொந்தமாக்கும்படி, வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல தேவ பிள்ளைகள் வளரும்படி, இவர்கள் செய்கிற காரியம் வாய்க்கும்படி, அநேக ஜாதிகளை ஆளும்படி, அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி, கையின் பிரயாசத்தை இவர்கள் சாப்பிடும்படி பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீங்க.
எந்த பலவீனமோ எந்த சோர்வோ பிள்ளைகளை தாக்கக்கூடாது. தலை முதல் கால் வரை நம்முடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டும். தேவையில்லாத பலவீனங்கள் குடும்பத்தில் வரக்கூடாது. தேவையில்லாத சோர்வுகள் குடும்பத்தில் வரக்கூடாது. குடும்பங்களில் ஒருமனது உண்டாவதாக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக. பகையை இயேசுவே நீங்கள் சிலுவையில் கொன்று போட்டுட்டீங்க. குடும்பங்களிலே கணவன் மனைவி இடையிலே பகைக்கிற ஆவிகள் எதிர்ந்தால் இப்போது இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. ஒரு மனதை கட்டவழுக்கிறோம், அன்பை கட்டவழுக்கிறோம், சமானத்தை கட்டவழுக்கிறோம், கிருபியை கட்டவழுக்கிறோம், வெற்றியை கட்டவழுக்கிறோம், விடுதலை கட்டவழுக்கிறோம். ரிமாலாது ஷம்துட மீக்காதா டிக்கார பாலகரம் ரபிக்கது நிகத டிக்கர மீக்கத டுக்கர பலக்கரது டிக்கர பலகரபா. தேவ கிருபை கடந்து வருவதாக, தேவ மகிமை கடந்து வருவதாக, தேவ கிருபை கடந்து வருவதாக, தேவ மகிமை கடந்து வருவதாக. தடைகளை நீக்கப்படுகிற தயாபரரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுகிறேன். திருமண தடை விலகுவதாக, ஒரு மனதை கெடுக்கிற தேவையில்லாத போராட்டங்கள் விலகுவதாக, கடன் பிரச்சனைங்கிற போராட்டம் விலகுவதாக. பொருளாதார தடையை கொண்டு வருகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கிறேன். குடும்பத்தில் ஒரு மனதை கெடுக்கிற சத்ருவை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிற ஐயா. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை கடந்து வரட்டும். ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை கடந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மீது மண்டபம் செக்கினா மகிமை இறங்கட்டும் தகப்பனே. இயேசுவே, மனதுருக்கத்தின் தெய்வமே, கலங்காதே தீகாதே நான் உன் தேவன் என்று சொன்னீங்களே. யார் உன்னை கைவிட்டால் அவனை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஏதோ ஒரு காரியத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீ தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவேன் சொன்னீங்களே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னீங்களே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போற எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதலை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, இளைப்பாறுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்றைக்கி மன அமைதியை தாங்க தாப்பனே, மன அமைதியை தாங்க தாப்பனே. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்க தகப்பனே. உடைய கிருபை இறங்குவதாக, பலன் இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக. தேவரி செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. நீங்கள் யாராருக்கு என்ன செய்ய நினச்சிருக்கீங்களோ அதை செய்ய தகப்பனே. யாரும் தடை பண்ண முடியாது. கர்த்தாவே, மனதுருக்கமே, கிருபையே, மகிமையே, அற்புதரே, அதிசயரே, செங்கடலில் பிளந்தவரே, யோர்தானை கடக்க பண்ணினவரே, கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினவரே, குடும்பங்களில் இருக்கிற எல்லா கசப்பையும் எடுத்து போட்டு மதுரத்தை தாங்க தகப்பனே. தேவசமானத்தை கட்ட விழுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா பொருளாதார தடைகள் மாறுவதாக, பணப்பிரச்சனை மாறுவதாக. மீன் வாயில் பணத்தை வர வச்சு அற்புதம் பண்ணினீங்களே, பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யுங்க தகப்பனே. ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த நாளிலே அநேகரில் ஒரு சில தடைகள் இருக்கலாம். அந்த தடைகளை நீங்கள் நீக்கி போட்டு ஒரு அற்புதத்தை செய்யணும் ராஜா. தடைகளை நீக்கி போடுகிற தயாபரர் நீங்கள் தான், வெற்றி வேந்தன் நீங்கள் தான், விடுதலை நாயகர் நீங்கள் தான், எங்களை கரம்பிடித்து நடத்துகிற தெய்வம் நீங்கள் தான், எங்கள் சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் நீக்கி போடுகிற தகப்பன் நீங்கள் தான், எங்கள் எதிர்காலம் நீங்கள் தான், எங்கள் புகலிடமே நீங்கள் தான், எங்கள் ஆறுதலே நீங்கள் தான், எங்களுக்கு கேடகமே நீங்கள் தான், எங்களுக்கு பலனே நீங்கள் தான், எங்களுக்கு துருகமே நீங்கள் தான் தகப்பனே. ஆதி அந்தமும் நீங்கள் தான், முதல் முடிவு நீங்கள் தான். இந்த நாளிலே நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. தாயின் கருவிலையே தெரிந்து கொண்டு எங்களை கரம்பிடித்து நடத்துகிற தகப்பனே, இந்த வேலையிலே எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தாங்கிடும் கர்த்தர் நீர் ஒருவரே. நீ ஒரு நல்ல சமாரியன் அல்லவா. எங்கள் இதயத்தில் பட்ட காயத்தை கட்டுகிற தெய்வம் நீங்கள் அல்லவா தகப்பனே. எத்தனையோ மனிதர்கள் மூலமாக எங்கள் இதயத்தில் காயங்கள் இருக்கலாம், எத்தனையோ மனுஷிக ஆவிய மூலமாக எங்கள் இதயத்தில் காயங்கள் இருக்கலாம். அவச்சொல் மூலமாக, துர்ச்செய்தி மூலமாக, முறுமுறுப்பு மூலமாக இவ்வளோ காயங்கள் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு பெரிய காயங்களாக இருந்தாலும் அந்த காயங்களை கட்டி மருந்து போட்டு ஆற வைத்து ஆறுதல் படுத்துகிற தகப்பன் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே மீட்பர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே எல்லாமே தகப்பனே. இந்த வேளையில் இந்த நேரத்தில் இதயத்தில் பட்ட காயங்கள் ஆற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைக வாழ்க்கையில் ஆண்டவரே காயத்தை கட்டுவீராக, காயத்தை கட்டுவீராக. பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று காயத்தை கட்டுங்க ராஜா. நீ வீடு கட்ட ஆகாத கல்லே எல்லாரும் ஒதுக்கி தள்ளினாங்க, ஆனாலும் உன்னை நான் தலைக்கு மூளைக்கெல்லாம் மாத்துறேன் என்கிற காயத்தை கட்டுங்க தகப்பனே. இந்த வேளையிலே நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த வருஷத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற கலக்கத்தில் இருக்கிற அந்த காயத்துக்கு இந்த உலகத்து முடிவு பரைதும் சகல நாட்களில் உங்கூட இருப்பேன்னு சொல்லி காயத்தை கட்டுகிற கர்த்தாவே, இதோ நான் அழைத்தேன், நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பிதாட்ட கேட்கும்போது கண்ணி கொடுக்கும்படி அந்த கண்ணி நிலைத்திருக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கலங்க வேண்டாம், நீ தேய்க்க வேண்டாம். இதோ உனக்கு அறியாத காரியங்கள் எத்தனையோ நான் நினச்சி வச்சுருக்கிறேன்.
உனக்கு எட்டாத காரியத்தை எத்தனையோ நான் நினச்சி வச்சிருக்கிறேன். உன் கண்ணுக்கு தெரியாத, எண்ணத்துக்கு தெரியாத, சிந்தைக்கு தெரியாத, நினைவுக்கு தெரியாத எத்தனையோ காரியங்களை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நான் நினச்சி வச்சிருக்கிறேன். என் நினைவு உன் நினைவு அல்ல. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளோ உயரமோ அவ்வளோ உயரத்துக்கு உன்னை குறித்து நினைத்திருக்கிறேன். ஆறுதலின் தேவன் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். காயத்தை கட்டுகிற கர்த்தர் உன் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நீ தேய்க்காதே, பயப்படாதே, நீ திடமனதாயிரு, திடமனதாரு. உன் உதடு கம்பீரித்து மகிழும்படி, உன் ஆத்துமா கம்பீரித்து மகிழும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை. உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். வீடு கட்ட ஆகாத கல்லே தலைக்கு மூளைக்கல்லை எப்படி மாறிச்சோ, அநேகர் உன்னை ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் நான் உன்னை மூளைக்கல்லாக நிறுத்துகிறேன். எல்லாரையும் தாங்கும்படி, எல்லாரையும் அரவணைக்கும்படி, எல்லாரையும் போஷிக்கும்படி, எல்லாரையும் தாங்குகிற ஒரு மூளைக்கல்லாக உன்னை நிப்பாட்ட போகிறேன். நீ பயப்படாது என்றவர் சொல்கிறார். தாப்பன் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. கிருபை பலன் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.